என்னோட சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். சரி, ஓகே. நாங்க தெரியாம சொல்லிட்டோம், நாங்க வரவேற்கிறோம். ஆக்சுவலா நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. காரணம் என்னன்றது ரெகுலரா என்னோட வீடியோ பாக்குறவங்களுக்கு தெரியும். பட் வீடியோ போடாம இருக்கவே இந்த ஒரே ரீசனால ஏதாவது ஒரு வீடியோ போடணும்ன்ற பர்பஸ்க்காக இது வரைக்கும் நான் போடாத வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். என்னதுமா? ஆக்சுவலா மீஷோல, ஆமா, ப்ராடக்ட் ரிவ்யூ. மீஷோல வந்து கிட்டத்தட்ட ஒரு நான் ஒரு 3 ப்ராடக்ட்டும், சோஃபி குட்டி ஒரு 3 ப்ராடக்ட்டும் போட்டிருந்தேன். பல்கா 4 தானா? சரி, பல்கா அந்த 4 ஐட்டத்தையும் அப்படி ஒரு ரிவ்யூ மாதிரி கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு சீப் அண்ட் பெஸ்டா வாங்கின பொருள். ஸோ அதான் பார்க்க போறோம். ஆமா, ஃபர்ஸ்ட் பொருள் எத்து கொடு. அது ஷார்ட்ஸுக்கு தான் ஷார்ட்ஸுக்கு ஒண்ணு. ஆக்சுவலா இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 88 ரூபாய் தான். இது என்ன பொருள் அப்படின்னா, இது நாங்க ஏற்கனவே வந்து ஓபன் பண்ணி பாத்துட்டோம். ஆல்ரெடி ஓபன்ல இருக்கு. ஆமா, இது வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்படியாமா கையை வச்சாதான் கிளாஸ் அடிக்கும். இப்படியா? எனக்கு எங்க சோனா குட்டி கிளாஸ் எடுக்குது, நான் என்ன பண்றது? இப்படி வச்சுக்கணும், அப்பதான் தெரியும். ஓகே, உங்களுக்கு ரெண்டும் தெரியும் நினைக்கிறேன். இது என்ன பொருள் அப்படின்னா, நம்ம போட்டோ ஃப்ரேம் எல்லாம் மாட்டுறதுக்கு வால்ல வந்து ஆர்டிபிஷியல் ஆணி மாதிரி. இது தேவையில்லையா? ஆளைய கட்டிக்கலாம். ஆமா, ஸ்க்ரூ டைப்பு. இது எப்படி மாட்டணும்னு தெரியல. பட் இதை நான் வாங்கி இந்த 88 ரூபான்னு சொல்லிட்டு 10 பீஸ் கொடுத்துருக்காங்க. நான் இன்னும் இதை ஸ்டிக் பண்ணி பார்க்கல. ஸ்டிக் பண்ணிட்டு உங்களுக்கு அதையும் வந்து இதோட அட்டாச் பண்றேன், எப்படி நிக்குது போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு. இதுல ஸ்டிக்கர் மாதிரி இருக்குது, அப்படியே நம்ம சவுத்துல ஒட்டிட்டோம்னா இந்த ஸ்க்ரூல வந்து நம்ம போட்டோவை மாட்டிக்கலாம். ஏன் பாய்? இந்த ஸ்டிக்கரை எப்படி ஒட்டணும்னு சொல்லிட்டு அது யூசர் கைட் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அந்த ஆணியில் ஒட்டி இருக்க ஸ்டிக்கரை எடுத்துட்டு சிவரை நல்லா தொடச்சிட்டு நல்லா அழுத்தி ஸ்டிக் பண்ணோம் அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்குது. இந்த ஆணி வந்து ஸ்க்ரூ டைப் மாதிரி இருக்குது. இந்த ஸ்க்ரூக்கு மேலேயே அதை மாட்டணுமா இல்லை ஸ்க்ரூ கழட்டிட்டு மாட்டணுமா எனக்கு தெரியல. பட் ஸ்க்ரூ அப்படியே மாட்டணும்னா எனக்கு மாட்ட முடியல. ஸோ அந்த ஸ்க்ரூவை வந்து கழட்டிட்டு அதில் சின்ன ஆணி இருந்துச்சு, அதில் ஃபோட்டோவை மாட்டிட்டு நல்லா இழுத்து பார்த்தேன். செம்ம ஸ்ட்ராங்காக ஒட்டி இருந்தது. ரொம்ப குவாலிட்டியான ப்ராடக்ட், கண்டிப்பாக வாங்குங்க. இதை வந்து ஃபோட்டோ மட்டும் இல்லை, கர்டைன் மாட்டுற ஆணியாக கூட நான் வந்து எங்கள் வீட்டில் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்குது, ஒர்த்தான ப்ராடக்ட், கண்டிப்பாக வாங்கலாம். அதுக்கப்புறம் சோனா குட்டி ரெண்டாவது பொருள். ஆமா, எனக்கு வந்து கிஃப்டா வந்து என்னோட பசங்க இது ப்ரெசென்ட் பண்ணது. எனக்கு வந்து கொஞ்சம் கால் வலிலாம் இருக்கிறதுனால லெகின்லாம் போட வேணாம்னு சொல்லிட்டு டாக்டர் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால என்னோட பசங்க எனக்கு சர்ப்ரைஸா வந்து காட்டன் மெட்டீரியல்ல லொல்லோட பேண்ட்னு சொல்லி இந்த ட்ரெஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இதோட ப்ரைஸ் வந்து 340 ருபீஸ். இது வந்து காட்டன், பியூர் காட்டன். ரொம்ப நல்லா இருந்தது ட்ரெஸ். பார்த்தீங்கன்னா புடி சொன்ன குட்டி. இப்படியா? ஷோ, இவ வேற கிளாஸ் எடுக்கிறா இப்படின்னு. சரி, இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பார்க்கறதுக்கு சில்க் மாதிரி இருக்கு, ஆனால் அது சில்க் கிடையாது, காட்டன். திக்னஸும் நல்லா இருக்கணும், டிரான்ஸ்பரண்டா இல்ல. ஸ்லீவ் வந்து 3/4 ஸ்லீவ். இது வந்து ஃபுல் சைஸ்க்கு இருக்கு எனக்கு அப்படியே. இதோட பேண்ட்டை தான் வந்து இப்போ நான் போட்டிருக்கேன். இது வந்து போட்டு பார்த்தோம். பேண்ட் பார்த்தீங்கன்னா கீழே போட்டிருக்கேன். இது கூட வந்து ஆமா, இது கூட வந்து இந்த இவ்வளோ பெருசுக்கு துப்பட்டா. ஆனா துப்பட்டா அவ்வளோ ஆமா, போய் அடுத்து தூங்கலாம் போல விரிச்சு. என்னடி முடிச்சு போட்டு வச்சிருக்கியா? நல்லா இவ்வளவு லென்த்துக்கு இருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதுல இருந்து இவ்வளவு ஹைட்டுக்கு இருக்கு, செம்மையா இருக்குது இந்த ட்ரெஸ். அண்ட் மூணாவதா வந்து எங்க சோஃபி குட்டிக்கு வேணும் நான் ஆர்டர் பண்ண ஒரு திங்ஸ். இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 134 ரூபாய். அவளுக்கு வந்து காலேஜ்க்கு போற மாதிரி அழகா ஒரு ஆமா செப்பல் வந்து இது வந்து நல்லா இருந்தது. நிறைய பேர் இது போட்டிருக்கத பார்த்தேன். சரி, கொஞ்சம் மாடலா இருக்கேன்னு சொல்லிட்டு இதோட பிரைஸ் 100ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சைஸை பொறுத்து இதோட பிரைஸ் வந்து வேரி ஆகுது. சைஸ் வந்து 4-3 அப்படின்னா 100 ருபீஸ் வருது. இது 7 சைஸ். ஆக்சுவலா இந்த சைஸ் வந்து அவளுக்கு 8 தான் பத்தும். லாஸ்ட் சைஸா 7 தான் கொடுத்துருந்தாங்க. சரி, ஓகே, செருப்பு நல்லா இருக்கே, போட்டு பார்க்கலாம், பத்தலன்னா ரிட்டர்ன் போட்டுடலாம்னு சொல்லிட்டு 7ல போட்டேன். பட் சோஃபிக்கு வந்து இது கரெக்டா இருக்கு. குவாலிட்டி அவ்வளவு சூப்பரா இருக்கு. அண்ட் இந்த கார்னர்ல எல்லாம் இது இருக்கிறதுனால அவ்வளவு சீக்கிரத்துல பிஞ்சு வராது. அடியடினு எவ்வளவு வேணாலும் போட்டு அடிக்கலாம்னு நினைக்கிறேன். நாலாவதா நம்ம பார்க்க போறது ஒரு ட்ரெஸ் தான். இந்த ட்ரெஸ் ஏன் இப்படி சுருட்டி இருக்குன்னு யாரும் நினைக்காதீங்க. அது காரணம் என்ன?
ஆமா நாங்க வந்து மைக் ஆன் பண்ணாமலே ட்ரெஸ் எல்லாம் பகன்னு பேசி முடிச்சுட்டு ஓபன் பண்ணி பார்த்தா வீடியோல வாய்ஸே கேட்கல. அதனால மறுக்கா எடுத்து உள்ள திணிச்சு வச்சுட்டு திரும்ப உள்ள பேக்ல இருந்து எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு இருக்கோம். இதோட காஸ்ட் வந்து 317. உண்மையிலேயே 317 ரூபாய்க்கு இது ஒர்த். அது இப்பதான் கேட்கலையே. ட்ரெஸ் பாத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கு. இதுவுமே காட்டன் கலர் செம்மையா இருக்குது. இதுல வந்து அழகா டிசைன் எல்லாம் கொடுத்துருக்காங்க, எம்ப்ராய்டரி டிசைன். அப்புறம் கை பாத்தீங்கன்னா 3/4 ஸ்லீவ். அதுக்கப்புறம் கீழே இது வந்து கரெக்டா நீக்கு கீழே வரையும் எனக்கு இருக்கு. அந்த இதோட பேண்ட் பாத்தீங்கன்னா சேம் எலாஸ்டிக் வச்ச மாதிரி. இதை நான் போட்டுக்கிறது XXL சோஃபி வந்து எனக்கு பண்ணியிருக்கேன். ஆமா சோஃபி. இதோட பேண்ட் லென்த்தும் கடைசி வரைக்கும் வர மாதிரி அழகா கொடுத்துருக்காங்க. ஸ்டிச்சஸும் சூப்பர். 317 ரூபாய்க்கு ஒர்த். இதுக்கும் அதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா இந்த ஷால்வோ கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரெஸ்ஸோட இவ்வளவு பெரிய துப்பட்டா கொடுத்துருக்காங்க. இதுக்கு துப்பட்டா இல்ல, அது ஒண்ணுதான் டிஃபரெண்ட். அதோட இது ரொம்ப சாஃப்டாவும் இருக்கு, கிளாத் சூப்பரா இருக்கு. மீஷோல இதுவரையும் நான் நிறைய வாங்கி ஏமாந்துருக்கேன். ஆனாலும் அடங்காம திரும்ப அதுலதான் வாங்கிட்டு இருப்பேன். 100 ரூபாய்க்கு வாங்கலாம், 200 ரூபாய்க்கு வாங்கலாம்னு சொல்லிட்டு எங்க மாமா சத்தம் போடுவாங்க, காசை கரியாக்குறமான்னு. பட் இந்த 4 பொருளும் ஒர்த்தான பொருள். இந்த ட்ரெஸ்ஸை வந்து உங்களுக்கு நான் போட்டு அந்த எந்த ப்ராடக்ட் நான் அட்டாச் பண்ணி மற்ற வீடியோஸ் எல்லாம் பார்த்து அதே மாதிரி உங்களுக்கு நான் மர்ச் பண்ணி காட்டுறேன். இது வரைக்கும் நான் ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணதுல ஒஸ்டா இருந்ததுன்னா கோச்சுக்காதீங்க, பெஸ்டா இருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன் எப்படி கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியல, பட் அதையும் என் பிள்ளைன்னு அசிங்கப்பட்டது கொடுக்குறேன். அண்ட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஏன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நார்மலா எடுத்தாலே தெரிஞ்சிடும் நல்லா இருக்கா இல்லையான்னு. இது ஓபன் பண்ணி பார்க்கும்போதே தெரிஞ்சு சூப்பரா இருக்கு. ஆனா அடுத்த வீடியோல வந்து நாங்க உங்களை மீட் பண்றோம். அது வரைக்கும் டாடா, பை பாய்.